இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, லேட் ஆச்சு, இப்போ வரீங்களா இல்லையா? அட சார், காது போச்சா? சார் உங்களதான். அட சார் உங்களுக்கு என்ன ஆச்சு இங்க பாருங்க. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்படியா? அப்பனா என் கையை விடுங்க. சாரிங்க, சாரி. பரவாயில்ல சார், உங்களுக்கு ஷூட் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. சரி, ஓகே. நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? ஆமா சார், ஷூட்டிங் முடியிற வரைக்கும் நாங்க 2 பேரும் உங்களை தான் பாத்துக்கணும். உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் எங்களை விட்டுருக்காங்க. அப்போ சரி, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? இவ எப்ப உங்களுக்கு சிஸ்டர் ஆனா? ஐயோ, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ, இதை சொல்லுமே. சார் உங்களதான். நான் சொல்றேன்டி, என்கிட்ட கேளாண்டி. சொல்லுடி. இங்கேயா அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவங்க பார்க்க என்ன மாதிரியே இருப்பாங்க, அதனால தான் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறாரு. ஓ அவ்வளோதானா? ஆமாண்டி, வேற என்ன இருக்க போகுது? சரி சரி, நம்புறேன். என்ன சார் அப்படியா? ஆமாங்க, எனக்கு அவங்கள மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அதனால தான் இவளை நீங்க சிஸ்டர்னு கூப்பிடுறீங்களா? ஆமாங்க. நிக்கி, ஏன் நம்பவே மாட்டீங்க? சரி நம்புறேன். ஷூட்டுக்கு கிளம்புங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் திட்ட போறாங்க உங்களை. அதெல்லாம் என்னால யாரும் திட்ட முடியாதுங்க. ஏங்க நீங்க வேற. ஆமா, சாரை பார்த்தாலே 10 அடி தள்ளி போயிடுவாங்க, அவ்வளோ பயம் சார் மேல எல்லாருக்கும். என்ன அப்படியா? சார் அந்த கதையெல்லாம் வந்து பேசலாம் சார், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க சார், போய் முடிச்சிட்டு வாங்க, அப்புறமேட்டு பேசலாம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதோ கிளம்பிட்டேன். ஏண்டி எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்னடி டவுட்? யாரடி இவரு? எங்கந்தடி வந்தாரு? ஏன்டி இப்பெல்லாம் பண்றாரு? இவரை எந்த லிஸ்ட்ல சேர்த்துறதுனே தெரியல. எப்பா வித்தியாசமா தான் இருக்காருல்ல. ஓ உனக்கு பிடிச்சிருக்கு? சீச்சி அப்பா, இவர் இனிமே அவன் லைஃப்ல பார்க்கவே கூடாது. இனிமே காலம் ஃபுல்லா நீ அவர் மூஞ்ச தான் பார்க்க போற. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதுவாடி, மத்தியானம் நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சரியான நூடுல்ஸ் பைத்தியண்டி. ஆமா, நம்ம சக்திக்கு எதுவுமே சொல்லலையே. ஐயோ ஆமாண்டி, அவன் தெரிஞ்ச நம்ம மண்டையை பொழந்துருவான். சரி அப்படின்னா நான் போய் ப்ரோட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? நீ பாட்டுக்கு போய் அவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதடி, அப்புறம் நம்ம டோப்பா திட்டிட போறான். அதான் சொல்லிட்டே டோப்பான்னு அவன் கிடக்குறான். என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட எப்படி கேட்ப? அதான் அவர் என் ப்ரோ ஆச்சு, நான் போய் கேட்பேன். நடத்து. ஆனா ஏதோ கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. சரி போக போக தெரியும். இதுல என்னடி உனக்கு குழப்பம்? அவரு உன்னை பார்க்க என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்குமான்னு சொன்னாரு, அவ்வளோதானே. இனிமேல் நீங்கள் என் சிஸ்டர்னே கூப்பிடுங்க, நான் உங்களை ப்ரோவும் கூப்பிட்றேன்னு சொன்னேன். இதில் என்னடி இருக்கு? கரெக்டாக தான் பேசுகிறேன். சரி போய் சொல்லிட்டு வா. நீ வரியா? ஐயோ நின்று எனக்கு கால் வலிக்குதுப்பா, நான் கொஞ்ச நேரம் உட்காடுறேன், நீ வேணா போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். இவர் ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறாரு, ஒன்றும் புரியல. ஆனால் அவர் ஹேர் ஸ்டைல் மாற்றினது ரொம்ப அழகாக இருக்கார்ல. ஐயோ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. கடவுளே. சார் முடிஞ்சது. அவ்வளோதானா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு சார். அப்பாடி, ஒரு வழியா முடிஞ்சிச்சா? இப்போதான் நான் போய் பேசணும். யார்கிட்ட சார்? அந்த பொண்ணுக்கிட்டியா? ஆமாங்க, இப்போதான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல. உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா சார்? நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் இன்னும் என் மேலே நம்பிக்கை வந்த மாதிரி தெரியல. சரி விடுங்க, நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கல்ல, நல்லதாகவே முடியும், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸுங்க. ஏதோ தெரில, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விடுறதுக்கு மனசே வரல. ப்ரோ சொல்லுங்க சிஸ்டர், என்ன வேணும்? அது எதா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல சக்தி, அதான் எங்க கூட ஒருத்தர் தானே. ஆமா பார்த்தேன், இங்க இருக்கக்குள்ள நீங்க 3 பேருமே வந்தீங்களே, உங்க கூட வந்தானே அந்த பையனா? ஆமா ப்ரோ, அவனே தான். அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு எதுவும் இல்ல. சரி ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் அப்புறமேட்டுக்கு சொல்லிக்கிறேன், நான் கிளம்புறேன். என்ன ஒரு நிமிஷம் போறீங்களா? சரிங்க சார், நான் கிளம்புறேன். இப்ப சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? இல்ல லஞ்சுக்கு அவனும் எங்க கூட தான் சாப்பிடுவான். சரி. அது அட உங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணுவா தானே? ஆமா பிரதர்.
கவலையை விடுங்க. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. நாம போய் ரூம்ல வெயிட் பண்ணலாம். அவன் வாங்கிட்டு வந்துருவான். ம் ஓகே ப்ரோ, நான் போறேன், நீங்க வாங்க. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு தான் என்னோட ஆளை பார்த்தேன். அவ கூடயே இன்னைக்கு லஞ்சு சாப்பிட போறேன். ஐயோ ஜாலியா இருக்கு. அப்பதான் என்னோட ஸ்வீட் ஹார்ட், என் செல்லக்குட்டி. கடைசியில நானும் இப்படியே மாறிட்டேன் பாரு. என் கூட இருக்கிறவங்களாம் நான் திட்டுவேன், என்னடா செல்லம் வரலான்னு கொஞ்சிருங்கன்னு. இன்னைக்கு என்னடா நானே ஒரு பொண்ணு செல்லம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ காலம் எப்படிலாம் மாறுது பாரு. சரி இங்கேயே நின்று பேசிட்டு இருக்கான், போவோம். அவகிட்ட ஏதாச்சும் பேசினாதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். என்ன பண்றது? ஏ நிக்கி, என்னடி பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியாடி? ஏண்டி போய் சொல்லிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அவர் ஷூட்டிங்ல இருந்தாருடி, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம நம்ம கம்பெனில இருக்க அந்த அண்ணா தான் அங்க இருந்தாரு. எப்படி நான் போய் அவர் முன்னாடி கேட்கறது? சரி சரி, சொன்னியா இல்லையா? ஏன் நிக்கி, அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லவரா இருக்காருடி. இருந்துட்டு போட்டோண்டி, எனக்கு என்ன வந்துச்சு? அட நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். சரி சரி சொல்லு. நான் போனேன்னா அவர்கிட்ட கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தேனா, இவரே புரிஞ்சுக்கிட்டு அந்த அண்ணா வெளில போக சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாரு. நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. அதுக்கு என்னடி இப்போ? இன்னொரு விஷயம் தெரியுமா, அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காதான். ஏண்டி, அவன் தான் லூசு மாதிரி எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? அப்படி எப்படி ஒன்றை மட்டும் சிஸ்டர்னு சொல்லிட்டு பார்க்குறான் என்கிட்ட? என்னத்துக்கு அப்படிலாம் என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுகிறான் என்கிட்ட. அவர்லாம் ஒன்றும் சொல்ல, அவன் கூட வந்தால அந்த ஸ்டைலிஷ் மேன், அவன் தான் சொன்னான் இவருக்கெல்லாம் பிடிக்காதுங்க, அதனாலேயே இவர் இன்னும் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு வரல, பொண்ணுங்க கூட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடி, இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி நான் என்னடி பண்ண போறேன்? நான் என்ன அவரை கல்யாணமா பண்ணிக்க போறேன்? ஆமா. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? ஆமா, நீ தானே வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொல்ல வரியா? ஆமாண்டி, பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அப்போ உனக்கு இவரை பிடிச்சிருக்கா? கடுப்பு கிளப்பாம தள்ளி போயிடுறியா? நான் சொன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா லூசு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன், கிறுக்கு. எனக்கு பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் டெவலப் ஆகணும். அதெல்லாம் நடக்காதடி, கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. சரி, நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், என்கிட்ட உண்மையை சொல்றியா? சொல்லு. என்ன? உண்மையை தான் சொல்லணும். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, சொல்லவே சொல்ல மாட்டியா? கேளுடி, நான் சொல்கிறேன்னு தானே சொல்கிறேன். பொய் சொன்னா எனக்கு கேளு. சரி, அப்போ உனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல, உண்மையை சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை பார்த்ததும் பிடிச்சிது, அதுக்கப்புறம் அவர் பேசுறதெல்லாம் எனக்கு என்னவோ கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருந்ததா. சரி, அதுக்கப்புறம் உன்னை அவர் சிஸ்டர்னு சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாவா? ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, எனக்கு ஹஸ்பண்டா வரவன் உன்னை சிஸ்டரா ஏத்துக்கணும், நம்மளாம் அப்படியே ஒன்னா ஜாலியா ஃபேமிலி மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னேன்ல. புரியுது புரியுது, அடுத்து சொல்லு. அப்புறம் அவர் நான் சொன்னதும் உடனே ஹாஸ்டல்ல மாத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் எதனால மாத்தினாருன்னு தெரியல, ஆனா எனக்காகவே மாத்தின மாதிரி இருந்துச்சா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அவரை. அது லூசு கிறுக்கி, உனக்காக தான் மாத்திருக்காரு. உனக்கு எப்ப அதை புரிய போதோ மறமண்ட. சரி அடுத்து சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி அவரை நான் இனிமே என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்னவோ தெரியல, ஒரு கொஞ்ச நேரமா அவரை பத்தி யோசனையாவே இருக்குடி. அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒருவேளை ஒரு சின்ன வித க்ரஷ் மாதிரி வரும்ல அப்படின்னு நினைக்கிறேன்டி. சரி சரி பார்க்கலாம். அவருக்கும் உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரப்போஸ் பண்ண ஏத்துக்கிறியா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி தான், அவ்வளோதான், மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, நம்ம சாப்பிட போகலாமா? எங்க கேண்டீன்ல போய் சாப்பிடலாமா இல்லை இங்கேயே வா? இங்கேயே தான் சொன்னாரு, என்னன்னு தெரியலையே எனக்கு. சரி, சக்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன், சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. என்ன சிஸ்டர், சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ப்ரோ. ஆஹா, நிக்கி நம்ம பிளேஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ ப்ரோ, ஏன்னா இங்கேயே சாப்பிடலாமா? இங்கேயே சாப்பிடலாம், வேற எங்க போறது? ஓகே ப்ரோ, இங்கேயே சாப்பிடலாம். 3 பிரியாணி, ஒரு நூடுல்ஸ், அவ்வளவுதானே? என்ன, எனக்கு தானே நூடுல்ஸ் சொன்னேன்? நிக்கி, நீங்க பொய் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு பிரியாணி தானே பிடிக்கும். என்ன?